சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதி அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பக்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்தமாதம். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாஹ சப்தத்வீபாச மேதினி. பக்கம் 252. பிரம்மார்ப்பணம் ஏன கரணேன பிரம்மவித்தவிஹி அக்னௌ அர்ப்பயதி தது பிரம்ம ஏவ இதி பஷ்யதி தஸ்ய ஆத்ம வதிரேகேன அபாவம் பஷ்யதி யதா சுக்திகாயாம் ரசதா பாவம் பஷ்யதி தது உச்யதே பிரம்ம ஏவ அர்ப்பணம் இதி. யதா யத் ரசதம் தது சுக்திகா ஏவ இதி பிரம்மார்ப்பணம் இதி அசமஸ்தே பதே. ஓகே, அப்போ இந்த பாஷ்யம் நாம் என்ன சொல்றாருன்னா ஞான கர்ம சந்நியாசா. இது எப்படி சர்வத்திர பிரம்ம தர்ஷனமாகும் அப்படின்னா, இதம் இதம் பிரம்ம பிராமண இதம் சத்ரம் இமே லோகான், அதுக்கப்புறம் இதம் சர்வம் எதயம் ஆத்மா. அப்படி மைத்ரேய்க்கு உபதேசம் பண்றார். மைத்ரேயி இங்க இருக்கிறது அனைத்தும் ஆத்மா தவிர வேற எதுவுமே இல்லை, சர்வத்திர. அப்போ சர்வாத்மா பாவனை வரணும். இப்போ இதுல 2 விஷயம் நம்ம சொல்றோம். ஒன்று, எல்லாத்தையும் சர்வம் ஆத்மாவை பாரு, அல்லது பிரம்மாவா இதமக்ரே ஆசீத் தது ஆத்மான ஏவ அபூத் தஸ்மாத் சர்வம் அகம் பிரம்மாஸ்மி தஸ்மாத் சர்வம் அபவத்.
இதம் சர்வம் எதயமாத்மா சர்வாத்ம பாவனா. சர்வம் அபவத், ஒண்ணுமே இல்லை. ஒரே விஷயத்தைய சத்தியமா பிரம்மனா பார்க்கலாம், எந்த விஷயத்தை பார்த்தோமோ அதை மித்தியாவா பார்க்கலாம். எங்க மித்தியாவா பார்க்குறீங்களோ அதுதான் பிரம்மன், எங்க பிரம்மனா பார்க்குறீங்களோ அதுதான் மித்யா. அப்படி இல்லை, எது பிரம்மனோ அது உனக்கு அஜ்ஞானம் உள்ள வரைக்கும் மித்யா. புரியுதா? அப்போ மித்யா என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஐடியா, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அனுபவம் இருக்கும். ஆனா அதுக்கு இருப்பு கிடையாது, எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. உனக்கு பிரச்சனை இருக்கும், அனுபவம் இருக்கும், ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா அதுக்கு இருப்பு இல்லை. இப்படி சொன்னா வருதுப்பா இருக்கும். புரியுதா? ஏன்னா நீ அதை சத்தியப்படுத்துற. வேதாந்த இப்ப என்ன ட்ரை பண்றதுன்னா, அந்த சத்தியத்துவ புத்தி வச்சிருக்க இல்லையா, அதை ரிமூவ் பண்ற. ரிமூவ் பண்ணி பிரம்மத்தை பார், அங்க பிரம்ம தர்ஷனத்தை கொடுக்க. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முழுக்க முழுக்க. அப்போ ரிசல்ட் என்ன அப்படின்னா, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா. ஓகே, இது சாரம். இப்போ பிரம்மார்ப்பணம் ஸ்லோகம் அது சாப்பாட்டு மந்திரம் இல்லை, சாப்பிடும்போது கூட பிரம்மத்தை நினைச்சிக்கிற ஒரு மந்திரம். கை பிரம்மன், சாப்பாடு அன்னம் பிரம்மன். ஏற்கனவே ஒரு உபநிஷத்தில் சொல்லிடுது, அன்னம் பிரம்மம், அதை வீணாக்கக்கூடாது, அதை தூஷணம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் அன்னத்துக்கு சொல்லிருக்கோம். அன்னம் பிரம்மம், தைத்திரியம். ஓகே, அன்னம் பிரம்மம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அன்னம் பிரம்மம், அதனால தான் அந்த அன்னத்தை போடுறாள அவ ராக்காயி கிடையாது. அவ யாரு? அன்னபூர்ணி. உங்க வீட்டில் சாப்பாடு போடுறாள அவளை என்ன சொல்லணும்? கொண்டாடணும், அன்னபூர்ணின்னு. மாலை போட்டு கொண்டாடணும். கொஞ்சம் உப்பு காரம் அதிகமாக போட்டால் கூட, அன்னபூர்ணி தாயே கொஞ்சம் காரத்தை குறைச்சிட்டு, அகங்காரம் இருக்கலாம் ஆனால் எனக்கு காரம் பிடிக்காது அப்படின்னு. எல்லாமே பிரம்மன், குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படி சொல்றது. கணவனே கண் கண்ட தெய்வம், இதெல்லாம் என்னது? பிரம்மன். ஆனா எங்களை மாத்திரம் சொல்லிய மனைவியே கண் கண்ட தெய்வம் சொல்லலையே, சொல்லியிருக்கு, அன்னபூர்ணி சொல்லிருக்கு. அப்புறம் நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த எல்லா பக்கமும் சொல்லியிருக்கு. ஏன்னா சர்வத்திர பிரம்ம தர்ஷனம். அந்த ஒரு ஒரு விஷயம் நிறைய பேருக்கு மிஸ் ஆகிறது. அதனால வெறுப்புல மாட்டிக்கிறான், ராகத்வேஷத்துல மாட்டிக்கிறான். புரியுதா? இந்த ராகத்வேஷத்தை எடுக்கணும்னா ஈஸ்வர தர்ஷனம் இருக்கணும், இல்ல பிரம்ம தர்ஷனம் இருக்கணும். புரியுதா? ஈஸ்வர தர்ஷனம் சித்த சுத்தி கொடுக்கும், பிரம்ம தர்ஷனம் ஞானம். ஓகே, ஸோ அதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதனால இதை இந்த யஜ்ஞம் விஷயத்தை சொல்றது, பிரம்ம அர்ப்பணம் அந்த மரக்கரண்டியை சொல்றது. ஓகே, அப்போ இந்த பிரம்ம அர்ப்பணம்ன்றது அந்த கரண்டியை பற்றி சொல்றது பார்த்தோம். அதுக்காகவே இதை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஓகே, அப்போ நம்ம 15ஆம் தேதி ஆத்ம விசார சம்மேளன் பண்ணுவோம். புரியுதா? அதுதான் வியாசருக்கு செலுத்த வேண்டிய, குருவுக்கு செலுத்த வேண்டிய குருதட்சிணா. புரியுதா? அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 56 பேர் விவேக சூடாமணியை பிரசன்ட் பண்ண போகிறாங்க. அது ஒரு அற்புதமான காட்சி. அதனால் அறிவு உள்ளவர்கள் மாத்திரம் வாங்க, அறிவு டேமேஜாக இருக்கிறவங்க வராதிங்க. புரியுதா? வேற எங்கேயாவது சுத்த போங்க. புரியுதா? 16 சாய்ஸ். காலையில் சண்டே மார்னிங் நாம் சகஸ்ர காயத்ரி ஹோமம் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் மழை பெய்யறதுக்கும் நல்ல ஸ்திதி வர்றதுக்கும் அதுக்காக காயத்ரி ஹோமம். அப்புறம் யுனிக்காக அந்த 16ஆம் தேதி சுவாமிஜியோட 1 மணி நேரம் கலந்துரையாடல், பர்சனலாக சாஸ்திர கணா. புரியுதா? அதுக்கப்புறம் உங்களுடைய சாஸ்திர கணால நீங்களே
1 மணி நேரம் சாஸ்திரத்தை கேட்கணும். எனி கிளாஸு அந்த பிரமுக்கு தேர்ந்தெடுத்து தனித்தனியாக போய் கேட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பாராயணம். அதுக்கப்புறம் முக்கியமாக உழவார பணி. அந்தந்த சாஸ்திர கணாக்கும் ஒரு கோயில் கொடுத்துருவோம். அதை சுத்தம் பண்ணணும், அதை டெக்கரேட் பண்ணணும், அதை பூஜை பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும். புரியுறதா? எல்லாமே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாஸ்திரால முழுக்க நடமாடிகிட்டே இருப்போம். நம்ம ஒரு பக்கம் கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் சுவாமிஜியோட டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் உழவார் பணி. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அற்புதமான காட்சி. அது 16ஆம் தேதி. புரியுதா? ஆகஸ்ட் 15, 16, 14 ராத்திரி வந்துட்டிங்கன்னா 15 காலம்பரே நம்ம இந்த ஆத்ம உச்சார சம்மேளன எஃபெக்ட் நம்ம 2.0 பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு மிஸ் பண்ணிடாமல், அதானே இது குரு பூர்ணிமாவுக்கு போயிட்டு அடிக்கடி போவாளா? அப்படி அவ்வளோ தூரத்துக்குலாம் நமக்கு பிரம்மன் வேண்டாம், ஒரு 2-3 ஜென்மம் கழிச்சு பிரம்மன் வந்தால் போகிறோம், அப்படி கன்ஃபார்ம்டாக முடிவு பண்ணுவீங்க சில பேர் இருக்கான். புரியுதா? இப்போ வேண்டாம், இந்த ஜென்மத்தில் வேண்டாம், நான் எனக்கு இன்னொரு 10 ஜென்மம் வரட்டும், அப்படி நீ நினைக்கலாம். புரியுதா? அடுத்த ஜென்மத்தை அந்த பகவான் இப்படி கையை உள்ளே விடும்போது கொஞ்சம் ஏதாவது எக்கு தப்பாக ஆயிடுச்சுன்னா கரப்பாம்பூச்சி ஆகிடுவோம். அப்புறம் டெல்லிக்கு போக வேண்டியதுதான். ஜந்தர் மந்தர். மந்தர்னா என்னது? குரங்கு. எல்லா குரங்கும் அங்கதான் கூடிச்சு. கரெக்டாக தான் பேர் வச்சிருக்கான். புரியுதா? அப்போ பிரம்ம அர்ப்பணம் இண்டிகேஷன். இந்த அர்ப்பணம் இண்டிகேஷன் கரண்டி பிடித்தவள் பாக்கியசாலி. புரியுறதா? அப்ப கிரகஸ்த ஞானியை குறிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ஸ்லோகம் கிரகஸ்த ஞானியை குறிக்கிறது. உன்னை பத்தி தான் சொல்றது. ஏன கரணேன பிரம்மவித்து ஹவிகி அக்னௌ அர்ப்பயதி தது அர்ப்பணம். ஓகே. ஸோ சமாசா பிரித்து சொல்கிறாரு. பிரித்து அர்ப்பணத்தை பற்றி சொல்கிறாரு. இப்போ அர்ப்பணம் மரக்கரண்டி மித்யா நாமரூபம். புரியுறதா? அப்போ நாமரூபமாக இருக்கிறது. தது பிரம்ம ஏவ இதி பஷ்யதி. அதை நீ எப்படி பார்க்கணுமா? பிரம்மமாவே பார்க்கணும். அப்போ சமையக்கட்டில் போனேன்னா அந்த சமையல் ரூமில் போஜனமில் ஒரே குருஷத்திரமாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் இதுக்கு கூட கிளாஸ் எடுக்க வேண்டியது. ஒரு டீ குடிக்கிறான், உடனே கழுவி வச்சுட்டா போகிறோம், தட்டு சாப்பிட்றான், அதை இது பண்ணிவிடுறான். பாதி ஐட்டம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மொத்தமாக கழுவுறது. இது அவனுக்கு எவன் கிளாஸ் எடுப்பான்னு தெரியலையே என்னன்னு. அதாவது அப்பப்போ ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேலையை. அப்போ நீ கடைசியில் பாத்திரம் கழுவுறது கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ புரியுறதா? இது வேலைக்காரிக்கும் சொல்லணும், நம்ம வேலைக்காரியாக இருந்தால் நம்ம பண்ணணும். அப்படி புரியுறதா? எப்படியோ எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணக்கூடாது. இப்போ தண்ணி இருக்கிற கஷ்டத்தில் ஒரே பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை அதுலேயே எல்லா கரண்டையும் கழுவி 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 ஊற்றுறான். அப்படி இல்லை, அது சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் அவங்கவுங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துருக்கணும். எவ்வளோ டிப்ஸ் கிடைக்கிறது பாரு. அதனால் இனிமேல் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க, தனியாக விட்டுட்டு வராதிங்க. அப்போது கரண்டியை ஞானி எப்படி பார்ப்பான்? பிரம்மனாகவே பார்ப்பான். பிரம்மத்திற்கு வேறாக எதுவுமே இல்லை. தேர்ஃபோர் அந்த கரண்டி மித்யா. அப்போ இந்த உலகத்தை மித்யாத்துவ நிச்சயம் பண்ணினால் மட்டுமே இந்த உலகத்தை இலிருந்து நாம சிக்க முடியாது. இந்த உலகம் என்னைக்கு மித்யாவாகிறதோ, என்டர்டைன்மெண்ட், மூவியதி மூவி, எது ஒன்று மூவ் ஆகிறதோ அதுக்கு பேர் மூவின்றது என்னது? என்டர்டைன்மெண்ட். ட்ராஜடி, காமெடி எல்லாம் என்னது? என்டர்டைன்மெண்ட். அப்போ இந்த ஜகத்து மித்யாவா நீ பார்த்தேன்னா தான் இந்த ஜகத்து உனக்கு மூவியாக இருக்கும். புரியுறதா? இல்லாட்டி தலைவலியாக இருக்கும்.
புரியுதா? சில பேர் நினைச்சாலே தலைவலி ஆகும், இங்க எரியும் உங்களுக்கு சில பேர் நினைச்சா. இதெல்லாம் மித்யாத்துவம் புரிஞ்சுத்துனா, அதுல சத்தியத்துவம் போயிடுத்துனா நீ டென்ஷன் ஆக மாட்டவே, டென்ஷன் ஆக மாட்ட. ஓகே, நீ என்ன பண்ற? சாங்கியன் மாதிரி பிரம்மமும் சத்தியம், என் ஒய்ஃபு, அது சில்ட்ரன், ஹஸ்பண்டு, பவுஸு எல்லாமே சத்தியம் இவனுக்கு. அவன் யாரு? பிரம்மனும் சத்தியம், பிரகிருதி சத்தியம் சொல்றவன் யாரு? சாங்கிய பிலாசபி. நீ எந்த பிலாசபில தத்துவத்தில் இருக்க? அத்வைத்தத்தில் இருக்கு. நீ அத்வைத்தத்திலே துவைத்தம் இருக்கு, விசிஷ்டாத்வைத்தம்லாம் இருக்கு. நம்ம எதுல இருக்கோம்? இப்படி முறைச்சி பார்த்தா என்ன அர்த்தம்? பயமா இருக்கு. அத்வைத்தத்தில். இன்னும் சொல்ற, எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படி அப்படி கேட்கிறா சண்முகராஜ். எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு வந்திருக்கேன் நானு. புரியுதா? அப்ப நீ வந்து சத்தியத்துவம் கொடுக்குறாங்க, புரியுதா? எல்லாத்துக்கும் சத்தியத்தை பத்தி கொடுக்குற. ஒரு சின்ன ஒரு மாதிரி கண்ணாடி வச்சுக்கோ, புரியுதா? அப்பப்போ சில பேர் பார்க்கும்போது உனக்கு கப்ப கப்பன்னு எரியுதுல, மாத்து. சில சமயம் சந்தோஷம் வர, அப்ப பாரு. சந்தோஷமா இருந்துன்னா அக்லி ஃபேஸ் கூட அழகா தெரியும். அழகான முகம் கூட கோபத்தோட முறைச்சி பார்த்தேன்னா அக்லியா விகாரமா தெரியும். புரியுதா? அந்த விகாரமா வராம இருக்கிறது தான் மித்யாவா பாருங்க. சத்தியத்துவம் கொடுக்காத. இந்த ஜகத்தை ஆத்மா தான் சத்தியம், பிரம்மன் தான் சத்தியம், மற்ற எல்லாம் வந்து மித்யா. ஏன்னா பிரம்மத்தினுடைய அப்பியரன்ஸ், இதெல்லாம் தோற்றம் அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின்றத இவர் சொல்றார். இப்போ ட்ராஜடி மூவி கூட நமக்கு உபயோகமா இருக்கும். அப்போ கிஞ்சித் அத்ராஸ்தி விஸ்வம் சத்தியம் பாக்கியம் வஸ்து மயோ கல்பிதம் ஆதர் சாந்தர்ஷக பாஷணமானசே துல்லியம் மயி அத்வைதே பாதி தஸ்மாத் சிவோகம். அத்வைத பஞ்சரத்னம் அயோத்தியா மண்டபத்தில் எடுத்தோம், 2 கிளாஸு. புரியுதா? அந்த செக்ரட்டரி சொல்றாரு, இது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனு, உடனே எடுத்து முடிச்சுடுங்க, ஒரே கிளாஸ்ல முடிச்சுடுங்க. முதல்ல அங்கே இதுதான் பண்ணுவாங்க, இப்போ இதுன்னா கதா காலட்சேபம் தான் பண்ணுவாங்க. அதில் கிளாஸ் எடுக்கிறேன், அதில் 2 கிளாஸ் எடுக்கிறேன், அதில் ஒரு கிளாஸுக்கு நடுவில் கேப் விடுறேன், இடைவெளி. அந்த ஆள் பேஜாராயிட்டார் பா. ஆனால் இருந்தாங்கன்னு அத்வைத பஞ்சரத்னம் நம்ம ரெக்கார்டு இருக்கு, யோகசாந்தி குருகுலத்தினுடைய, அது என்னப்பா அது பேரு, சாஸ்திராலய வெப்சைட்டு, அதில் போய் அத்வைத பஞ்சரத்னத்தை பாரு. காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பப்ளிக்கில் எடுத்திருக்கேன். புரியுதா? எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பப்ளிக்கில் எடுக்கணும் சொல்லு? உண்மை இப்பவுமே இருக்குப்பா, நாளைக்கு நீ கேட்கணுன்றதுக்காக சும்மா பப்ளிக் நாம் கே வாஸ் அது ரெக்கார்டு பண்ணிட்டோம்னா நம்ம எப்படியாவது கேட்டுக்கலாமே. புரியறதா? கேட்டுட்டுனா அந்த ஆத்ம தத்துவம் புரிஞ்சிடும். புரியறதா? அதனால எனி சுச்சுவேஷன், எனிவேர், எனி பிளேஸு அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுப்போம். இப்போ ரஞ்சினி பொண்ணுலாம் டான்ஸ் பண்ணால் அதிலே மயங்கிடுவோமா? அதில் கைவல்ய உபநிஷத்து, நீ கைவல்ய உபநிஷத்து பாரு, அங்கே நடந்த விஷுவலைஸ் பண்ணிப்பாரு, நடந்த நிகழ்ச்சியெல்லாம் காம்ப்ரமைஸே ஆகாது. இப்போ கேட்டால் கூட அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. புரியறதா? அப்போ கிளாஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை போட்டு கேளு. பிரம்மார்ப்பணம் தது பிரம்ம ஏவ இதி பஷ்யதி கர்மணி அகர்ம ஏவ பஷ்யதி. புரியுறதா? அப்போ இந்த பாஷ்யம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, நீ கர்மத்தை கூட அகர்மமாக்கிறதுக்கு அது மித்யாத்துவத்தை படி அப்படின்னு சொல்ற.
அதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப்ல தஸ்ய அபாவம் பஷ்யதி, கிரியா காரக கர்ம பலம் கிரகஸ்த ஞானியோட பாவனை எப்படி இருக்கும்? மித்யாத்துவம் இருக்கும். வை வை பிகாஸ் சர்வத்திர பிரம்ம தர்ஷனம், சர்வம் பிரம்மமயம் ஜகத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். புரியுதா? இது புரிஞ்சுத்துனா இது எந்த சாமானாதிகரண்யத்தில் வரும்? 4 சாமானாதிகரண்யத்தில் சொன்னாங்க. பாதாயாம் சாமானாதிகரண்யம். எப்படி ஒரு கயிற்றுல பாம்பு இருக்கிறது, பாம்பா பார்க்கும்போது அவனுக்கு பயம் வருது. புரியுதா? அது பாம்பு இல்லை, நீ பார்த்த பாம்பு அந்த பாம்பு இல்லை, அது கயிறு. கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு திருப்பி பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். புரியுதா? செத்தவன் மேலே எத்தனை லாரி ஏறி போனா என்ன சொல்லு? ஒண்ணுமே ஆகாது. அது போல நீ இந்த ஞானம் மாத்திரம் வந்துட்டுனா எத்தனை பிரச்சனை வந்தா உனக்கு என்ன? உனக்கு நெருப்புனால் பாதிக்க மாட்டேன், தண்ணினால் பாதிக்க மாட்டேன், எதனாலையும் பாதிக்க மாட்டேன். இப்போ ஒருத்தர் உள்ள வந்தாரு, இங்க எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? காலையில் 5 மணி மாதிரியே இருக்கு. தேஜஸ், பிரம்ம தேஜஸ். ஒரு தேஜஸ் இல்ல, நீ மித்யான்னு தெரிஞ்சதுனால நீ சொல்றது எனக்கு அஃபெக்ட் ஆகாது. புரியுதா? எப்ப அஃபெக்ட் ஆகிறோமோ அப்பதான் மேலே கீழே மூச்சு இறைக்கும். புரியுதா? மூச்சு இறைக்கலாம், ஆனா மனசு இறைக்கூடாது. புரியுதா? அதுக்கு தான் இந்த இதை படிக்கிறோம். அப்போ அது கயிறுன்ற ஞானம் பாம்புன்றது நிஷேதமாகிறது. கயிறு ஞானத்தினால பாம்பு நிஷேதமாகிறது. ஆத்ம பிரம்ம ஞானத்தினால ஜகத்து நிஷேதமாகிறது. ஓய், பாடி மைண்டு என்ன ஆகிறது? பாடி மைண்டு ஜகத்து, இது 3 தான் அனாத்மா. இது 3 நிஷேதமாகிறது. பிரவிலாபனம், புரியுதா? நெகேட் பண்றோம் நம்ம. புரியுதா? இதை புரிஞ்சுக்கிட்டா பெரிய விஷயம். அப்ப பாஷ்யம் 2ல தஸ்ய ஆத்ம வெதிரேக்கின அபாவம் பஷ்யதி, ஆத்மாவுக்கு வேறாக வேறொன்றும் இல்லாத காரணத்தினால், உதாரணம் சொல்றார் சங்கரன், யதா சுக்திகாயாம் ரஜதா பவதாம். நான் இப்போ இந்த பாம்பு கயிறு சொன்னல, அவரு என்ன சொல்றார், கொஞ்சம் வசதியா சொல்றார். அந்த முத்து இருக்குல்ல, ஆணி முத்து தெரியும் உனக்கு? எனக்கு ஒருத்தர் முத்து மாலை போட்டாங்க. இப்போ போட்ட உடனே அடுத்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருந்தவளுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அது முத்து மாலை. அப்புறம் நவரத்தனம் இருக்கு, அதை நான் போட்டுட்டு போய் எங்கேயாவது என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் பாஷ்யம் எடுக்க முடியாம போயிடும். அப்படின்னா அந்த பொண்ணை கடத்திட்டு போனா பரவாயில்லையா? அவன் என்ன பாஷ்யமா எடுக்கிறா? டீச்சர் தான் ரொம்ப அபூர்வமான கேட்டகரி. புரியுதா? அதனால பார்த்துக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த ஆத்ம வெதிரேக்கின அபாவம் பஷ்யது, ஆத்மாவுக்கு வேறாக இல்லாத காரணத்தினால் அபாவம் பஷ்யதி, மித்யா பஷ்யதி. புரியுதா? எது மாதிரி? யதா சுக்திகாயாம், அந்த முத்துல சிப்பில முத்து பார்ப்பது போல், சிப்பிக்குள்ள முத்து இருக்கு. புரியுதா? அது வெள்ளி மாதிரி பல 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 அந்த வெளிச்சத்துல பறக்கும். புரியுதா? இதுதான் ஒண்டர்ஃபுல். நம்ம வைர நெக்லஸ் போட்டுட்டு போனா கூட பயப்படக்கூடாது. அவன் கழுத்தை பிடிக்கிறதுக்கு வரான்னா, கழுத்தை பிடிக்காதரா, இது அமெரிக்கன் டைமண்ட் தான், வேணா வச்சுக்கோ. இது அந்த கண்ணாடி இருக்குல்ல, அது இது 1000 ரூபாய் தான், 100 ரூபாய் தான், வேணா வச்சுக்கோ. அப்படி சொல்லணும், தைரியமா சொல்லணும். சரி, அவன் ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவான். நம்ம பாட்டு சேஃப்டியா அந்த லட்சக்கணக்கான ரூபாய் நகையோட வந்துடலாம். சமயம் ஆன்னு சொல்லக்கூடாது, டாக்டர்கிட்ட ஆன்னு சொல்லக்கூடாது. அவ்வளோதான், மொத்த வீடை வைத்துடணும்.
புரியுதா? எவங்கிட்டையும் ஆ ஊலாம் சொல்லக்கூடாது. எது வந்தாலும் அப்படியே கமுக்கமாக இருக்கணும். அப்படியே அடக்க முடியலன்னா ரூம்குள்ளே வந்து அழு. புரியுதா? நம்முடைய பலகீனத்தை எங்கேயுமே சொல்லாத. பலகீனத்தை சொந்தக்காரங்க கூட வீட்டில் கூட சொல்லாத. புரியுதா? உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அதை சொல்லு. ஓகே, கர்வமாக சொல்லாத, அடக்கமாக சொல்லு. புரியுதா? ஆனால் பலகீனத்தை ஒரு நாளும் எங்கேயுமே நினைக்காது. நீ பலகீனன் கிடையாது. நாயம் ஆத்மா பலகீனன்னு. பலகீனன் ஒரு நாளும் ஆத்மாவை அடைய முடியாது. அதனால அபாவம் பஷ்யதி, அந்த கரண்டி என்றது தோற்றம் மாத்திரமே. ஓகே, இது பிரம்மத்தினுடைய அப்பியரன்ஸ், தோற்றம். புரியுதா? நமக்கு என்ன சத்திய புத்தி? இது என்ன மரத்தில் பண்ணினது, எந்த மரத்தில் பண்ணினது, யாரு கொடுத்தது, எப்போ கொடுத்தது, அப்பா நான் சத்திய புத்தி, எல்லாமே சத்தியம். அப்போ உனக்கு எது அனுபவமோ நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றையோ அதுக்கு பேர் மித்யா. உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை, அனுபவம் எதுவோ அதுக்கு பேர் மித்யா. மித்யனா என்ன? சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக வருத்தப்படக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு மைண்ட் பாக்லிங். நம்மளுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம டெலீட் பண்ணுறோம், நிஷேதம் பண்ணுறோம். புரியுதா? ஏன்னா அதுக்கு இருப்பு கிடையாது, எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. புரியுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாண்டூக்கிய உபநிஷத்தில் வைத்தித்திய பிரகரணத்தில் அவர் சொல்கிறாரு, அனுபவம் இருக்கிறதுனால ஜகத்து இல்லை. ஜகத்து உள்ளது, அப்படி ரியாலிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது. யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும், ஜகத்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அது கிரமமாக, சிருஷ்டி கிரமமாக இருக்கு. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம், ஆகாச, வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி ஆர்டராக இருக்கு, கிரமமாக இருக்கு. இந்த ஹோல் சிருஷ்டி பார்த்தீங்கன்னா கிரமமாக இருக்கு. அது கிரமமாக இருந்தாலும் அது ரியல் கிடையாது, ரியாலிட்டி கிடையாது. எல்லாமே ரீல் தான். ஒயே இப்படிதான், எல்லாமே ரீலு. நீ ஒரு ஆளு தான் ரியாலிட்டி, மற்றெல்லாம் ஜோசப் தான். புரியுதா? நீ இதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஜோசப் மித்யா, அகம் சத்யா. அவன் ரீல், நான் ரியல். புரியுதா? உனக்கு இது புரியுது இல்லையா? புரியுது இல்லை? நன்னா புரியுது இல்லை? இப்போ இது ட்ராஜடி வரும்போது புரியணும். புரியுதா? ட்ராஜடிலாம் முடிச்சு எல்லாம் அடிபட்டு உதப்பட்டு இன்னமும் சொன்னார ரீலு ரியாலின்னு, அப்போ பிரயோஜனப்படாது. புரியுதா? வரும்போதே வரணும். புரியுதா? ஆத்ம வெதிரேக்கன அபாவம் பஷ்யதி. புரியுதா? இது ஆத்மத்துக்கு வேறானது கிடையாது. எனக்கு எதுவும் வேறாக எதுவுமே கிடையாது. இதை சிப்பியில் எப்படி வெள்ளியை பார்க்குறோமோ அது போல் பிரம்மத்தினுடைய அப்பியரன்ஸ் அப்படின்றது இவர் சொல்கிறாரு. தஸ்ய அர்ப்பணஸ்ய ஆத்ம வெதிரேக்கன அபாவம் பஷ்யதி யதா சுக்திகாயாம் ரஜதா பாவம் பஷ்யதி. அப்படி அர்த்தம். தது உச்சதே, இப்படி கூறுகிறார்கள். எப்படி கூறுகிறார்கள்? பிரம்ம ஏவ அர்ப்பணம் இது, பிரம்ம ஏவ அர்ப்பணம் இது. அப்ப இது என்னது? இது என்னது? மரக்கரண்டி சொன்னா மரமண்டன் அர்த்தம். பிரம்மம். சுவாமிஜி எத்தனை பிரம்மத்தை எடுத்துட்டு வந்தாரு? எத்தனை பிரம்மத்தை எடுத்துட்டு வந்தாரு? இதுலயே அடிப்பேன். புரியுதா? அதனால எல்லாமே பிரம்மன் தான், சர்வத்திர பிரம்மன். இதம் இதம் விஸ்வம் வரிஷ்டம் அமிர்தாத் புரஸ்தாத். அமிர்தம் புரஸ்தாத், அமிர்தம் பச்சாத். உனக்கு முன்னாடி இருக்கிறவனும் பிரம்மன், உனக்கு பின்னாடி இருக்கிறவனும் பிரம்மன். வலது பக்கம் அதை மாத்திரம் சொல்லாதீங்க. இவன் என்ன பண்ணுவான்?
முன்னாடி இருக்கிறது பிரம்மன், பின்னாடி இருக்கிறது மித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சத்திய மித்யா 2 சொல்லிருக்கும்ல. அப்பப்போ சிலது மித்யாவும் சிலது பிரம்மனும் சொல்லுவான். அப்படி சொல்லக்கூடாது. மொத்தமே பிரம்மன். பிரம்மனுடைய அப்பியரன்ஸ் மித்யா. 2 வேற வேற இல்லை. 2 சொல்றோம், ஆனா வஸ்து ஒன்று தான். களிமண் அப்புறம் பானை சொல்றோம். இந்த களிமண்ணும் ஒன்று தான், பானையும் ஒன்று தான். புரியுறதா? ஓகே. அந்த மாதிரி நீ பிரம்மார்ப்பணம், அந்த ஒரு சொல்லு, இந்த பிரம்மார்ப்பணம். நீங்க இப்ப இந்த வியாச பூர்ணிமா குரு பூர்ணிமாக்கு வந்துட்டு இல்லையோ, இந்த ஒரு சொல்லு மாத்திரம் நீங்க வாங்கிட்டு போங்க. பிரம்மார்ப்பணம். போகும்போது நடக்கும்போது பிரம்மார்ப்பணம் அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்னா, எல்லாமே பிரம்மம், சர்வத்திர பிரம்மம். பிரம்ம ஏவ அர்ப்பணம் இதி பாஷ்யக்காரர் சொல்றாரு. ஓகே, தேர்ஃபோர் யதா யத் ரஜதம் ததி சுக்திகா ஏவ ததா இதி. இப்படிதான் பிரம்ம ஏவ இதம் அமிர்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம். புரியுதா? இந்த ஜகத்தை ஈஸ்வரனா கற்பனை பண்ணு சொல்லல, விஷுவலைஸ் பண்ணுன்னு சொல்லல. அரே பையா, இந்த ஹோல் ஜகத் பிரம்மன், பிரம்ம வெதிரேக்கினக, பிரம்மத்துக்கு வேறானது இல்லை. இது ஹோல் ஜகத் எல்லாமே ஒரே பிரம்மன், சேம் பிரம்மன். உன்னுடைய கோச்சின்னு போயிட்டாங்களே, அதுவும் கோச்சின்னு போன பிரம்மன், அவ்வளவுதான். அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பிரம்மன் மாத்திரம் புரிஞ்சுத்துனா, ஆத்மா புரிஞ்சுத்துனா, நீ சர்வ துக்க நிவர்த்தி நிவாரணி. ஈசாவாசியம் இதகும் சர்வம்னா தேன தெக்தேன புஞ்சிதா. அடுத்த வரியே சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்றது உபநிஷத்து. நீ எல்லாத்தையும் பிடிச்சுன்னு இருக்க, நீ புரியுதா? எல்லாத்தையும் பிடிச்சுன்னு இருக்க. ஓகே, அதனால இப்போ இந்த கரப்பாம்பூச்சிக்கு கலவரம் டெல்லியில் நடந்துன்னா உடனே நமக்கு மனசில் கலவரம் அது ஆகாது. உங்களுக்கு என்ன மாதிரி சில பேருக்கு தான் ஆகும். அப்போ கூட சத்தியம் மித்யா எழுதின்னு இருக்கேன், அப்போ தான் கலவரம் டெல்லியில். புரியுதா? நானே என்ன கேட்டுக்கிறேன், இந்த கலவரம் உண்மையா பொய்யா? அவ்வளோ அயோக்கிய பயலும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறானே, இப்படி அக்கிரமம் பண்ணுறானே. இப்போ சொல்லு மனமே, புத்தியே சொல்லு, இது மித்யாவா சத்தியமா? புரியுதா? இந்த மாதிரி உன்னுடைய பிரச்சனை வரும்போது இது மித்யாவா சத்தியமா அப்படி கேட்கணும். ஓகே, ஆனா அழலாம், வருத்தப்படலாம். அதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்கோ அதெல்லாம் நீ பண்ணு. ஒன்னே ஒன்று, சத்தியம் கொடுக்காத, சத்தியம் கொடுக்காத. ஓகே, மீதெல்லாம் நீ என்ன ட்ராமா வேணா பண்ணலாம். இது நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவர் சொல்றாரு பிரம்ம அர்ப்பணம் இது அசமஸ்தே பதே. இதுக்கு சமாசா என்ன அப்படின்னா இது ஒரே சமாசா கிடையாது. அசமசத்தே பதே. பதேன்னா இது வாக்கியம். சமாசன்னா அந்த சொல்லு பிரிச்சு சொல்றது. இது 2 சொல்லு, பிரம்ம அர்ப்பணம் அசமசத்தே பதே அப்படின்றத இவர் சொல்றாரு. புரியுறதா? அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி யாஜ்ஞவல்கியா மாதிரி, நீ யாஜ்ஞவல்கியா மாதிரி வெளியில நிதித்தியாசனம் பண்ண போறியா, இல்ல ஜனகர் மாதிரி குடும்பத்திலேயே இருந்து நிதித்தியாசனம் பண்ண போறியா? இப்ப சுவிஜானந்தான்னு ஒரு சுவாமிஜி வந்தார் 2007. அவர் தான் பாஷ்யம் ஆரம்பிச்சு வச்சார். அவர் என்ன பண்ணாருன்னா, மாடியில போய் சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. கீழே ஒய்ஃப் இருப்பா, ஒரே வீட்டில், வேற வீட்டுக்கு போக முடியாது. அதனால் சாப்பாடும் வேணும், தங்கிறதுக்கு வேற எங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதில் சன்னியாசம் எடுத்துக்கிட்டார், வாசுதேவானந்தாஜி மாதிரி. புரியுறதா? ஆனால் அவர் ஞானியா அஜ்ஞானியா எனக்கு தெரியாது. புரியுறதா? அது யாரும் சொல்லவும் முடியாது, அவனுக்கு தான் தெரியும். அது கிரைசிஸ் வரும்போது புலம்புவான் பாரு, அப்போ நீல சாயம் வெளுத்து போச்சு. புரியுறதா? டும் 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 நல்லா பேசுவான். பெரிய பெரிய ஆச்சாரியெல்லாம் பார்த்துருக்கேன் நான். இறங்கி வந்த பிறகு திட்டுவான் பாரு. எப்படி சுவாமி உங்க சிஷியரெல்லாம் சாக்கடை சாக்கடை அப்படி போய்
அதியா இவ்வளோ உற்சாகமாக சொல்கிறீங்க, நான் கூட உற்சாகமாக எடுக்கிறேன் அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டாதீங்க. அவர் எப்படி டிசிப்ளினே இல்லைன்னு திட்டுறாரு. புரியுதா? அப்படித்தானே இருக்கும். முரண்பாடாக இருக்கும். கல்கண்டு கொடுத்தா முரண்பாடாக இருக்குது. தித்திப்பு இல்லாமல் போச்சே. இவருக்கு டைமண்ட் கல்கண்டே இருக்கணும். அது ஒரு ஷேப்பாக இருக்கும்ல, ஒழுங்காக இருக்கும்ல. அப்படி எல்லாமே கிடைக்காது. அதுவும் நம்ம பிராரப்தத்தில் முரண்டு பிடிக்கிற கல்கண்டு தான் பிடிக்கும். வாய்க்குள்ளே போட்டால் இந்த பக்கம் கீறுற மாதிரி இருக்கும், மேலே நாக்கில் கீறுற மாதிரி இருக்கும். புரியுதா? அது நம்ம. ஆனால் நீ அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு டேஸ்ட் வரும் பாரு, அது டைமண்ட் கல்கண்டு டேஸ்டே தான் வரும். புரியுறதா? ட்ரை பண்ணி பாரு. ஓகே, இவ்வளோ சொல்கிறாரு. தஸ்ய ஆத்ம வெதிரேக்கின அபாவம் பஷ்யதி இதம் சர்வம் எதயமாத்மா. இது புரிஞ்சுத்துனா போரும் போய் அப்படின்றத சொல்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.